ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னாக்கா, வித்வேஷனம். அதாவது கணவன் மனைவி தகாத உறவில், கணவனை விட்டுட்டு மனைவி தகாத உறவுலையும், மனைவி விட்டுட்டு கணவன் தகாத உறவுலையும் இருந்துக்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறையா வந்துட்டுருக்கும். அதுக்காக தான் இந்த பதிவு. அதனால் என்னன்னாக்கா, மனைவியை விட்டுட்டு கணவன் போகிறதும், கணவனை விட்டுட்டு மனைவி வேறு ஒருத்தர் கூட போகிறதும், இதனால் தகாத உறவுகள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. இதனால் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கு. அதனால் கணவன் வேறு ஒருத்தர் கூட தொடர்பு இருக்கிறதுனால மனைவி மேலே பாசம் இல்லாமல் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சம்பாதிக்காத வேறு ஒரு ஆளுக்கிட்ட வேறு ஒரு தொடர்பில் கொடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு மனைவி அடுத்த ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறது விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதே போல் மனைவி கணவன் சம்பாரித்து கொடுக்குற வெளிநாட்டில் கொடுக்குற காசெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் 3ஆவது நபர் 4ஆவது நபர்கிட்ட கொடுத்து ஏமாறுறது, செலவு பண்ணுறது, இந்த மாதிரி கள்ள தொடர்பு இருக்கிறது. அதே போல் பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க விசுவாசமாக இல்லாமல் பெற்றவங்க சொல்கிறத பொண்ணை கல்யாணம் பண்ணுறது கிடையாது, மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறது கிடையாது, வேறு இவங்களாம் ஒரு சில விஷயங்களை தேடிக்கிறது. அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாக்கா சவால் விட்டு ஒரே வாரத்தில் பிரித்து கொடுக்கப்படும். ஏன்னா வசியங்கள் முன்ன பின்ன ஆனாலும் இது மாதிரி வித்வேஷன காரியங்கள் ஒரே வாரத்தில் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா வசியங்கிறது அவங்க குலதெய்வத்தோ மற்ற விஷயங்களை பொறுத்தோ, அவங்க நேரகாலங்களை பொறுத்தோ வசியங்கிறது முன்ன பின்ன அமையும். வித்வேஷனங்கிறது பிரிவு முறைகள். இந்த தூமாவதி தேவியை வச்சு பிரிவு முறைகள் பண்ணுறது சீக்கிரமாக வேலை நடக்கும். கரெக்டாக 7 நாள் அல்லது 11 நாள், மேக்ஸிமம் 7 நாள் தான். 11 நாள் முன்ன பின்ன ஆகும். சில விஷயங்கள் முறையாக பண்ணலான்னாக்கா, இதை பாருங்கள், இது ஆண் பாவை வலது பக்கத்தில் இருக்குது. ஆண் பாவை இங்கே. இது இந்த பக்கம் இருக்கிறது வடக்கு பக்கத்தில் இருக்கிறது பெண் பாவை. இடது பக்கத்தில் ஆண் பாவை, வலது பக்கத்தில் பெண் பாவை. இது 2 பாவையும் இருக்குது பாருங்கள். 2 பேருக்குமே ஒருத்தருக்கு பிரிவுமுறைகள் செய்யணும். அது வீடியோக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஆண் பாவைக்கு உண்டான தகடு ஆண் பாவைகிட்ட இருக்குது, பெண் பாவைக்கு உண்டான தகடு பெண் பாவைகிட்ட இருக்குது. இது என்னன்னாக்கா 2 பேருக்கும் தனித்தனியாக பிரிவுமுறைகள் செய்யணும். பிரிவுமுறைகள் செய்கிறதுக்காண்டி தான் இந்த பாவைகள் நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்குண்டான படையல் நைவேத்தியம் முறையாக எல்லாம் வச்சுருக்கோம். சிம்பிளான வேலை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னன்னாக்கா, இது நம்ம பிரிவுமுறைகள் செய்யணும். இதுக்கு உண்டான மூலமந்திரங்களை பிரயோகம் பண்ணி என்னன்னாக்கா உங்களுக்கு பிரிவுமுறைகள் சில விஷயங்கள்லாம் பண்ணணும். இது வீடியோக்காக உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் தெளிவாக வீடியோவில் காமிக்க முடியாது. ஏன்னா பழிக்காது. ஒரு தனிப்பட்ட நபருக்காக நம்ம செய்கிறோம். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பேச்சை கேட்காம சம்பாதிக்கிறத அவங்க கையில் கொடுக்காம வேறு ஒரு பொம்பளை தொடர்பு இருக்காது. அவருக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். அதுக்காக என்னன்னாக்கா உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா அதனால் ஊர் பேரெல்லாம் நான் வெளிப்படுத்த விரும்பலை. அதனாலனாக்கா இதை நான் பதிவில் மட்டும் உங்களுக்காக வீடியோவுக்காக நான் இதை காட்டுறேன். பாருங்கள், இது ஆண் பாவை. ஆண் பாவைக்கு உண்டான எந்திரங்கள் இருக்குது. இது பெண் பாவை. பெண் பாவைக்கு உண்டான எந்திரம். ஆண் பாவைக்கு உண்டான எந்திரம் கால் பாதத்துலேயும், பெண் பாவைக்கு உண்டான எந்திரம் தலை மாட்டிலையும் இருக்குது. பார்த்துங்க, 2 பாவை செஞ்சுருக்கோம். 2க்கும் நம்ம மந்திர பிரயோகங்கள் கொடுத்து வித்வேஷன மந்திரம் பிரிக்கக்கூடிய மந்திரங்கள் சொல்லி அதுக்கு உண்டான பலியெல்லாம் கொடுத்து சிறப்பாக செஞ்சாக்க கரெக்டாக 11 நாள் அல்லது 7 நாளுக்குள்ளே பிரிஞ்சிருவாங்க. ஏன் பிரிஞ்சாங்க, எதுக்கு பிரிஞ்சாங்க, எதனால் பிரிஞ்சாங்க, எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரு ஆணை வசியப்படுத்துறதுக்கு அவங்க பேச்சு கேட்டு வசிய மருந்து உள்ளே கொடுத்து வச்சுருப்பாங்க. அதே போல் ஆண்கள் பெண்ணை வசியப்படுத்துறதுக்கு பெண்ணுக்கு வசிய மருந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த மருந்தெல்லாம் வெளியில் எடுக்கணும். எடுத்துனாக்கா தான் அது அவங்கள தெளிஞ்சு வருவாங்க. அது ஒரு முறைகள். அதே போல் பிரிக்கிறதுக்கு பிரிவு முறைகள் இந்த பாவைகள் மூலம் பண்ணுறது, எந்திரங்கள் மூலம் பண்ணுறது 2வது முறைகள் இப்படி இருக்குது. அதே போல் நிறைய பேர் கேட்குறீங்க, என் கணவர் என்கிட்ட என் பேச்சை கேட்க மாட்டாரு, இன்னொருத்தர் நினப்பில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு மருந்து கொடுன்னு சொல்லி கேட்குறீங்க. மருந்து கொடுக்குறது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வசியப்படுத்தி உள்ள வசிய மருந்து கொடுத்துருக்காங்களே, அந்த மருந்தை எடுத்த பிறகு தான் நம்ம கொடுக்குற மருந்து வேலை செய்யும். அது நிறையா மாந்திரிகர் சொல்கிறது கிடையாது. ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்க மருந்து வச்சுருக்குது, வசியம் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்தால் தான் அடுத்த ஆள் கொடுக்குறது வேலை செய்யும். இல்லைனா உயிருக்கு ஆபத்தாகும். ஏற்கனவே அவங்க கொடுத்துக்கிற மருந்தும் அடுத்து நம்ம கொடுக்குற மருந்தும் தொடர்ந்து ஒருத்தருக்கு வயிற்றுக்குள்ளே போய் அங்கேயே தங்க ஆரம்பிச்சதுனாக்கா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும். இல்லைனாக்கா ஏற்கனவே வேறு ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா அந்த மருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு மாற்று மருந்து கொடுத்து எடுத்துகிட்டு தான் நீங்கள் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி கணவரை கொண்டு வரணும். அந்த மருந்தை வெளியில் எடுத்துட்டாலே இவங்க தெளிவாயிருவாங்க. மறுபடியும் மருந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனாக்கா ஒருத்தர் வசியக்கட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள வசியக்கட்டிலேருந்து வெளியில் வர வச்சு தான்
அவங்க பொண்டாட்டி பேச்சை கேட்குறதோ புருஷன் பேச்சை கேட்குற மாதிரியோ அடுத்து நம்ம விஷயங்கள் செய்து கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னாக்கா இப்போது பெற்றவங்க பேச்சை பிள்ளைங்க கேட்காம இந்த மாதிரி காதல் இந்த மாதிரி விஷயங்களில் போய் வீணாக போகிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு, அதேபோல் ஆண் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க போகிறதெல்லாம் குடிச்சிட்டு அப்படி இப்படி தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத நண்பர் சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வித்வேஷனம் பண்ணி பிரிக்கலாம். அதேபோல் மனைவி வந்து 3வது ஆள் 4வது சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கும் பிரிவினை செய்யலாம். அதேபோல் வந்து கணவன் வந்து 3வது ஆள் 4வது சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கும் பிரிவினைகள் செய்யலாம். இது என்னன்னாக்கா கை கண்ட முறைகள் நல்ல பலன் கொடுக்கும். கரெக்டாக 11 நாள், அதுக்குள்ளே 7 நாள், இந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு ஃபோனும் பண்ணாதீங்க, மெசேஜும் பண்ணாதீங்க, வீடியோ கூட பார்க்கவும் வேணாம். சரிங்களா? டைம் பாஸ்க்காக யாரும் இந்த வேலையை பண்ணாதீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க, உங்களுக்கு நம்பிக்கையாக செய்யணுங்கிறவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல முறையாக செஞ்சு தரேன், சவால் விட்டே செஞ்சு தரேன். பிரிவு முறைகள் வந்து வித்வேஷம் வந்து சிறப்பாக 100% வேலைகள் நடக்கும். வசியம் கூட வேலைகள் நடக்காட்டி முன்ன பின்ன ஆனாலும் வித்வேஷனம் வந்து கண்டிப்பாக 100% வேலை செய்யும். அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக நீங்கள் நம்பி பண்ணலாம். நம்பிக்கையாக பண்ணித்தரேன். சரிங்களா? உங்களுக்கு முதல் முறை, 2வது முறை, 3 முறை, இந்த 3 டைமுக்குள்ளே உங்களோட காரியங்களை நான் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்மளை வீடியோவில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு யாரும் காண்டாக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.